Hello friends, welcome to Bell Math Education YouTube channel. நாம TNPSC எக்ஸாம்காக மேக்ஸ் பேப்பரில் ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யூனிட் 4லேருந்து வெக்டர் கால்குலஸ். நாம் முதல்ல அதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, பேசிக் என்ன தெரியணுங்கிறது பார்த்துட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம அந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் வெக்டர் கால்குலஸில் சில பேசிக் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டர் டிஃப்ரென்சேஷன், வெக்டர் இன்டகிரேஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெக்டர் டிஃப்ரென்சேஷன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆப்ரேட்டர் டெல். ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா டெல். இந்த ஆப்ரேட்டர் டெல்லை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட். ஸோ இங்கே டெல்லுங்கிறதா வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சில பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் கிரேடியன்ட்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் த ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா எப்படி டினோட் பண்ணுறோன்னா டெல் பை. ஸோ இங்கே பைங்கிறது ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், இட்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி டிஃப்ரென்ஷியபிள். இப்படி இருந்துச்சுன்னா தென் டெல் பை இஸ் நத்திங் பட் டெல்னா என்னது ஐ வெக்டார் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பை டோ ஒய் plus k vector into dou by dou z of pi. ஸோ இந்த பை வச்சு நாம் இங்கே ஆப்ரேட் பண்ணனா நம்மளுக்கு i vector into dou pi by dou x plus j vector into dou pi by dou y plus k vector into dou pi by dou z கிடைக்கும். ஸோ இதுதான் கிரேட் பை. ஸோ கிரேட் பையோட ஃபார்முலா என்னென்னா டெல் பை. ஸோ கிரேட் பை இஸ் நத்திங் பட் டெல் பை. உங்களுக்கு இது சம்மில் பார்த்தீங்கன்னா பைங்கிறது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்வால்விங் எக்ஸ் ஒய் இசட்டாக இருக்கும். ஸோ இங்கே பை இருக்க இடத்துல அந்த ஃபங்க்ஷன் போட்டு இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இதான் கிரேட் பை. நெக்ஸ்ட் நாம கிரேட் பையோட ரிலேட்டடாக இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பை கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு டெல் பை வேல்யூ 0, அதாவது கிரேட் பை வேல்யூ இஸ் 0. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் டைரெக்டாகவே கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து பாருங்கள். வெறும் சம்ஸ் மட்டும் பார்க்காம இதில் ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா டைரெக்டாகவே கேட்குவாங்க. இஃப் பை இஸ் கான்ஸ்டன்ட்னா தென் டெல் பை இஸ் ஈக்குவல் டு டேஷ் அந்த மாதிரி கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட்டு டெல் ஆஃப் C1 பை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் C2 பை 2 ஈக்குவல் டு C1 இன்டூ டெல் பை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் C2 இன்டூ டெல் பை 2. ஸோ இங்கே ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் வரும். அடுத்தது மல்டிப்ளிகேஷனுக்கு டெல் ஆஃப் பை 1 இன்டூ பை 2 ஈக்குவல் டு பை 1 இன்டூ டெல் பை 2 ப்ளஸ் பை 2 இன்டூ டெல் பை 1. இதே மாதிரி டிவிஷனுக்கு பார்த்தோன்னா டெல் ஆஃப் பை 1 பை பை 2 ஈக்குவல் டு பை 2 டெல் பை 1 மைனஸ் பை 1 இன்டூ டெல் பை 2 பை பை 2 the whole square. Here பை 2 value is not equal to 0 and C1 C2 are constant. இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் நம்ம யூஸ்வலாக எப்படி ப்ராடக்ட் ஆஃப் யூவி அடுத்தது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூ பை வி எல்லாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார்முலா இருக்கும். ஸோ ஈஸியாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். யூனிட் நார்மல் டு த கிவன் சர்ஃபேஸ் பை அட் த பாயிண்ட் இஸ். ஸோ ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு யூனிட் நார்மல் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. யூனிட் நார்மல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை. ஸோ டெல் பைங்கிறது கிரேட் பை. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது முன்னாடியே சொல்லிட்டேன். மாடுலஸ் ஆஃப் டெல் பை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா. எப்படி வெக்டரில் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு தெரியலனாலும் உங்களுக்கு சம் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம மாடுலஸ் ஆஃப் டெல் பை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ யூனிட் நார்மல் கேட்டாங்கன்னா ஃபார்முலா டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை. நெக்ஸ்ட்டு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் டெஃபினிஷன் என்னங்கிறது பார்க்கலாம். The directional derivative of pi in the direction a vector is given by ஃபார்முலா டெல் பை டாட் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இல்லைனா டெல் பை டாட் என் கேப். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே என் கேப் இஸ் நத்திங் பட் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ இதான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இங்கே டெல் பை டாட் ஏ வெக்டாருங்கிறது டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்லையே படிச்சிருப்போம். அதனால் உங்களுக்கு இங்கே எலாபரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சப்போஸ் யாராவது டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் மறந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் வெக்டருக்கு கால்குலேட் பண்ணுறதுங்கிறது. நெக்ஸ்ட்டு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதா நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஸோ த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் மேக்ஸிமம் இன் த டைரக்ஷன் ஆஃப் த நார்மல் டு த கிவன் சர்ஃபேஸ்
and this is the direction of grade pi and its maximum value is modulus of del pi. So the directional derivative வந்து எந்த directionல maximum இருக்குன்னா grade pi. அதோட maximum value என்னன்னா modulus of grade pi, அதாவது modulus of del pi. So இந்த formula யூஸ் பண்ணி நம்ம calculate பண்ணிடலாம். Next, angle between two surfaces pi 1 equal to c1, pi 2 equal to c2 is given by the formula. Angle between two surfaces calculate பண்ற formula cos theta equal to del pi 1 dot del pi 2 divided by modulus of del pi 1 into modulus of del pi 2. So இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்து theta equal to cos inverse of வர்ற ஆன்சரை எழுதிடணும். So இதான் வந்து formula. Next, two surfaces are said to cut orthogonally at the point of intersection if the respective normals at the point are perpendicular. எப்போ ரெண்டு surfaces வந்து ஆர்த்தோகனலாக கட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம்னா அதோட நார்மல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ அதோட கண்டிஷன் வந்து என்னென்னா, அதாவது n1 வெக்டார் பர்பண்டிகுலர் டு n2 வெக்டார், அதோட மீனிங் என்னென்னா டெல் பை 1 டாட் டெல் பை 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ ஆர்த்தோகனலி கட் அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா டெல் பை 1 டாட் டெல் பை 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து டாட் ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ கட் ஆர்த்தோகனலே நம்ம டெல் பை 1 டாட் டெல் பை 2 ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் டைவர்ஜென்ஸ். ஸோ இப்போ எஃபெக்டாருங்கிறது எனி கிவன் கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். தென் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டார் வந்து எப்படி டினோட் பண்ணுறோன்னா டிஐவி div effector equal to del dot effector. டெல்லுங்கிறது நம்ம எப்படி ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணுறது முன்னாடியே பார்த்துட்டோம். அது கூட எஃபெக்டார் கூட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ டெல் இஸ் நத்திங் பட் ஐ வெக்டார் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்டூ டோ பை டோ இசட் டாட் எஃபெக்டார். ஸோ எஃபெக்டார் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு இங்கே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்து எழுதி வரதான் வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டார். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டாருங்கிறது ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கேர்ள். ஸோ இப்போ நம்ம எஃபெக்டார் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும் f1 i வெக்டார் ப்ளஸ் f2 j வெக்டார் ப்ளஸ் f3 k வெக்டார். இது வந்து எனி கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டா தென் கேர்ள் இல்லைனா இன்னொரு நேம் வந்து என்னென்னா ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் எஃபெக்டார் இல்லைனா கேர்ள் ஆஃப் எஃபெக்டார்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ கேர்ள் ஆஃப் எஃபெக்டார் இஸ் டெல் கிராஸ் எஃப். ஸோ டெல்னா என்னன்னு தெரியும், கிராஸ் ப்ராடக்ட் வித் எஃபெக்டார். டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட், கேர்ள்னா கிராஸ் ப்ராடக்ட்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும்னா டிட்டர்மினன்ட் போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு ஐஜேகே, அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கிறதுல கோஎஃபிஷியன்ட், அதாவது டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். அடுத்தது செகண்ட், அதாவது இந்த எஃபெக்டாரில் ஐஜேகே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் f1 f2 f3. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி வர்றதா வந்து என்னென்னா கேர்ள் எஃப். கேர்ள் எஃப் வந்து எப்போதுமே வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். டைவர்ஜென்ஸ் ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், கேர்ள் எஃப் வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டெஃபினிஷன் சாலினாய்டல் வெக்டார். ஸோ சாலினாய்டல் வெக்டார்னா என்னென்னா டைவர்ஜென்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அதை வந்து நாம் சாலினாய்டல் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ டைவர்ஜென்ஸோட ஃபார்முலா டெல் டாட் எஃப் வெக்டார். ஸோ டெல் டாட் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0னா தென் வி சேட் எஃப் இஸ் சாலினாய்டல் வெக்டார். அடுத்தது இர்ரோட்டேஷனல் வெக்டார். இர்ரோட்டேஷனல் வெக்டார் என்னென்னா கேர்ள் ஆஃப் 0வாக இருந்துச்சுன்னா அதை வந்து நாம் இர்ரோட்டேஷனல் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0னா நம்ம எஃப் வெக்டாரை இர்ரோட்டேஷனல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கன்சர்வேட்டிவ் வெக்டார் ஃபீல்டு. If a vector point function f vector is expressible as a gradient of a scalar point function pi, then f vector is conservative. அதாவது gradient of the scalar point function. ஸோ நம்ம ஒரு f vectorரை gradient of the scalar point function எழுத முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இது நொட்டேஷன் எழுதுனா என்ன வரும்னா நம்மளுக்கு f equal to del pi. ஸோ இதுதான் வந்து gradient of the scalar point function. ஸோ இங்கே வந்து பைங்கிறது வந்து ஸ்கேலார் பொட்டன்ஷியல்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை ரீட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டார் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். del of r power n equal to n into r power n minus 2 into r vector. del of r equal to 1 by r into r vector. அடுத்தது del of modulus of r vector the whole square equal to 2 into r vector. அடுத்தது del of f of r equal to 1 by r into f dash of r into r vector. அடுத்தது டாட் ப்ராடக்ட் வச்சு வர்றது del dot
1 by r into r vector is equal to 2 by r. அடுத்தது del of del dot 1 by r into r vector equal to minus 2 by r cube into r vector. அதாவது previous இருக்கிறது கூட நம்ம del ஆப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது del square of r power n equal to n into n plus 1 into r power n minus 2. இந்த கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது del square of 1 by r value is 0. அடுத்தது divergence of r power n r vector equal to n plus 3 into r power n. இதுவுமே ஒரு கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொசிஷன் வெக்டரை பேஸ் பண்ணி வருது. இதை தவிரவும் உங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உண்டு. ஸோ இப்போ நான் டெல்லை வச்சு உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்டில் வர இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி டைவர்ஜஸ் அண்ட் கேர்ள் இன்வால்வ் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுலேயுமே வந்து 1 or 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து டைரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் கிரேடு, கேர்ள் ஆஃப் கிரேடு, டைவர்ஜன்ஸ் ஆஃப் கேர்ள், இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கேட்டாலும் தெரியணும், நொட்டேஷனில் கேட்டாலும் தெரியணும். ஸோ இப்போ டைவர்ஜன்ஸ் ஆஃப் கிரேட் பைனா என்னென்னா டெல் டாட் டெல் பை. ஸோ உங்களுக்கு இப்படி கேட்டாலும் டெல் ஸ்கொயர் பைன்னு எழுத தெரியணும், இல்லைனா டைவர்ஜன்ஸ் ஆஃப் கிரேட் பையோட வேல்யூ என்னன்னு கேட்டாலும் எழுத தெரியணும். ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ள் ஆஃப் கிரேட் பைனா நம்ம எப்படி படிக்கலாம்? டெல் கிராஸ் ஆஃப் டெல் பை. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெல் கிராஸ் ஆஃப் டெல் பை எப்படி ரீட் பண்ணலான்னா கேர்ள் ஆஃப் கிரேட் பை. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 0. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி கேட்டாலும் எழுத தெரியணும், இந்த மாதிரி கேட்டாலும் எழுத தெரியணும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வெக்டார் இன்டகிரேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வெக்டார் டிஃபரன்சியேஷனோட பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வெக்டார் இன்டகிரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டன்னோட ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் எஃபெக்டார் இன் டிஸ்பிளேசிங் எ பார்ட்டிக்கல் ஃப்ரம் A to B along the curve C is கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் A to B எஃபெக்டார் டாட் dr வெக்டார். ஸோ இதான் ஃபார்முலா. அடுத்தது இஃப் எஃபெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல். ஸோ இது இர்ரோட்டேஷனாக இருந்தால் கண்டிப்பாக கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருக்கும். எஃபெக்டார் இர்ரோட்டேஷனாக இருந்ததுன்னா டெஃபினெட்லாம் எஃபெக்டார் வந்து கன்சர்வேட்டிவ் வெக்டார் ஃபீல்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அண்ட் C is closed curve இருந்தால் தென் இன்டெக்ரல் எஃபெக்டார் டாட் dr வெக்டாரோட வேல்யூ 0. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ உங்களுக்கு எஃபெக்டார் இர்ரோட்டேஷனில் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்டெக்ரல் கேட்டாங்கன்னா அதோட வேல்யூ வந்து என்னென்னா 0. ஸோ எஃபெக்டார் இர்ரோட்டேஷனல் அண்ட் C is closed curve இருந்தால் தென் இன்டெக்ரல் எஃபெக்டார் டாட் dr வெக்டார் வேல்யூ இஸ் 0. இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எஃபெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் s எஃபெக்டார் டாட் ds வெக்டார். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. அடுத்தது வெக்டார் இன்டெகிரேஷனில் 3 இம்பார்ட்டன்ட் தீரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா கிரீன்ஸ் தீரம். ஸோ கிரீன்ஸ் தீரம் வந்து இதுதான் இன்டெக்ரல் ஓவர் C pdx plus q dy equal to double integral over r dou q by dou x minus dou p by dou y into dx dy. இங்கே வந்து Cங்கிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த கர்வ் ரொட்டேஷனை டினோட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து கிரீன்ஸ் தீரம். அடுத்த தீரம் வந்து என்னென்னா ஸ்டோக்ஸ் தீரம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் C எஃபெக்டார் டாட் dr வெக்டார் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் S கேர்ள் எஃபெக்டார் டாட் ds வெக்டார். Next, Gauss divergence theorem is double integral over S effector dot ds vector equal to triple integral over V divergence of effector into dv வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலா கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ட் ஃபார்முலா தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. வெறும் சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெக்டார் இன்டகிரேஷனோட கம்பேர் பண்ணும்போது வெக்டார் டிஃப்ரென்சியேஷனில் தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டார் டிஃப்ரென்சியேஷன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. வெக்டார் இன்டகிரேஷன் இதை மினிமம் போர்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2018 கொஷின் பேப்பரில் வெக்டார் இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ 40 கொஷின் பார்த்தீங்கன்னா in a conservative field effector if C is any simple closed curve then integral over C effector dot dr vector is. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து
கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, இது வந்து இர்ரோட்டேஷனல் அண்டு சிங்கிறது க்ளோஸ்டு கர்வ். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னென்னா 0. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் அண்ட் ஜிஆர் வெக்டார்ஸ் தென் டெல் டாட் ஆஃப் எஃப் கிராஸ் ஜி ஈக்குவல் டு, இதே ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் கொடுக்கும்போது உங்களுக்கு யூவின்னு இருக்கும், இங்கே வந்து எஃப்ஜின்னு இருக்குது. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ 43 கொஸ்டின். இஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார். ஸோ ஆருங்கிறது வந்து என்ன, பொசிஷன் வெக்டார். தென் த வேல்யூ ஆஃப் டெல் கிராஸ் ஆர் வெக்டார் இஸ். ஸோ இதில் வந்து டெல் கிராஸ் ஆர் வெக்டாரும் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி டெல் டாட் ஆர் வெக்டாரும் இம்பார்ட்டன்ட். ஸோ டெல் கிராஸ் ஆர் வெக்டார் எடுத்தோன்னா வேல்யூ வந்து 0ன்னு வரும். அது எப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே நம்ம டெல் கிராஸ் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு வெக்டார்ஸ் எழுதிக்கணும், ஐஜேகே. அடுத்தது டெல்லோட கோஎஃபிஷியன்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். அடுத்தது ஆர் வெக்டாரில் ஐஜேகேயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது ஆர் வெக்டார், இதில் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட். ஸோ அதெல்லாம் அந்தந்த ஃபீல்டில் எழுதிக்கணும். அடுத்தது இதுக்கு டிட்டர்மினன்ட். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய் ஆஃப் இசட் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ஒய், அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷன், ஆர்டினரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதா அப்படியே தான் போடணும். ஸோ மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஒய் மைனஸ் டோ பை டோ ஒய் எக்ஸ், அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ நம்மளோட வேல்யூ ஃபைனலாக 0ன்னு வந்துடும். ஸோ டோ பை டோ இது எல்லாமே 0 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 0. ஸோ பொசிஷன் வெக்டாரும் நம்ம கிரேடுக்கும் வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோன்னா வேல்யூ 0. இதே மாதிரி நான் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதும் காமிக்கிறேன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். டெல் டாட் ஆர் வெக்டார். ஸோ இங்கே நான் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஐ இன்ட்டு ஐ 1, ஜே இன்ட்டு ஜே 1, கே இன்ட்டு கே 1. இதை தவிர மற்ற எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போ நான் அதோட காம்பினேஷன் மட்டும்தான் வரும். அப்படி பார்த்தோம்னா டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, டோ பை டோ ஒய் இன்ட்டு ஒய், டோ பை டோ இசட் இன்ட்டு இசட். ஸோ இந்த 3 டேர்ம் தான் வரும். ஸோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 1, ஒய் வித் ரெஸ்பெக்ட் ஒய் 1, அதே மாதிரி இசட்டுக்கு வந்து 1 வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ இது ரெண்டுமே டிஃபால்ட் வேல்யூ. கிராஸ் ப்ராடக்ட் இஸ் 0 அண்ட் டாட் ப்ராடக்ட் இருக்கும்போது 3. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் என்னங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2018 கொஸ்டின் பேப்பர்லேயே 141 கொஸ்டின். இன்டெக்ரல் u dx plus v dy. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைரெக்டாகவே கிரீன்ஸ் தியரம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கிரீன்ஸ் தியரத்தோட ரிசல்ட்டு. அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது டெல் டாட் பை யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 143 எஃப் வெக்டார் கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல் கிராஸ் எஃப் வெக்டார், கேர்ள் எஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து கேர்ள் எஃப் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து 0ன்னு வரும். இதுவும் எப்படி நான் உங்களுக்கு வருதுங்கிறது காமிக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆர் வெக்டார் பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு டெல் ஸ்கொயர் ஆஃப் ஆர் பவர் என். ஸோ இந்த ரிசல்ட்டு நான் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு 143 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. நம்ம டெல் கிராஸ் எஃப் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் இது வந்து 3/3 டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே, செகண்ட் ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ பை டோ ஒய் டோ இசட் எழுதிக்கணும். அடுத்த தேர்ட் ரோவில் கொடுத்துருக்க எஃப் வெக்டாரில் ஐஜேகே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். ஸோ அகெயின் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ வெக்டார் இன்டூ, ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ இசட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 0, அதே மாதிரி இங்கே எடுக்கும்போது ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது 0. இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டேர்ம் எடுக்கும்போதும் நம்மளுக்கு 0 ஆயிரும் டேர்ம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் தெரிஞ்சால் போதும், நம்ம இது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 2016 கொஸ்டின் பேப்பரில் இந்த வெக்டர் கால்குலஸ் சாப்டர்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26th கொஸ்டின் டெல் கிராஸ் ஆஃப் டெல் கிராஸ் எஃப் வெக்டார். இது வந்து கேர்ள் ஆஃப் கேர்ள் எஃப் வெக்டார்னு கொடுக்கலாம். ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து உங்களை நான் ப்ராப்பர்ட்டிஸும் மிஸ் பண்ணாமல் படிங்கன்னு சொன்னேன்.
இப்போ நெக்ஸ்ட் 27th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டெல் பை இஃப் பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஜஸ்ட் கிரேட் பை கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட் பை எப்படி கால்குலேட் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல் பை ஃபார்முலா வந்து என்னதுன்னா ஐ வெக்டார் இன்டூ டோ பை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பை பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்டூ டோ பை பை டோ இசட். ஸோ பை என்னங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, 2x வரும். ஸோ இங்கே டோ பை பை டோ எக்ஸ் பதுவாக இங்கே 2x சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம டோ பை பை டோ ஒய் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எகெயின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2y கிடைச்சிரும். அடுத்தது டோ பை பை டோ இசட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்ஷியலாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2z கிடைச்சிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு டெல் பை இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேருந்து 2வை நம்ம காமனாக எடுத்து எழுதணும்னா 2 இன்டூ எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே. கொஸ்டின் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் என் வெக்டார் டிஎஸ் ஃபார் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் இஸ். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். நெக்ஸ்ட் 32 பார்த்தீங்கன்னா இஃப் ஆர் வெக்டார் இஸ் எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் தென் த வேல்யூ ஆஃப் டைவர்ஜென்ட் ஆஃப் ஆர் பவர் என் இன்டூ ஆர் வெக்டார். ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு n+3 இன்டூ ஆர் பவர் n கிடச்சிரும். ஸோ இங்கே எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ஏ இன் விச் எஃப் வெக்டார் இஸ் சாலினாய்டல் இஸ். ஸோ ஒரு எஃப் வெக்டார் கொடுத்துட்டு அது சாலினாய்டல் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த எஃப் வெக்டாரில் ஒரு அன்னோன் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இங்கே சாலினாய்டலோட கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த அன்னோன் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எஃப் வெக்டார் வந்து சாலினாய்டல்னு கொடுத்துட்டாங்க. சாலினாய்டோட கண்டிஷன் டெல் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கொடுத்துருக்க எஃப் வெக்டார் கூட நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். டெல் டாட் எஃப் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டெல்லுங்கிறது என்னென்னா ஐ வெக்டார் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்டூ டோ பை டோ இசட் டாட் ப்ராடக்ட் வித் எஃப் வெக்டார் என்னவோ அதை எழுதிக்கணும். ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ இன்ட்டு ஐ அந்த ஜே இன்ட்டு ஜே கே இன்ட்டு கே இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3y வரும். அடுத்தது டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய் மைனஸ் 2z. அடுத்தது டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஇசட் வரும். இப்போ இதுக்கு நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணணும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3y. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பண்ணும்போது 1 வரும். இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிரும்னா 0. அடுத்தது இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். இசட்டை பண்ணும்போது வேல்யூ 0ன்னு ஆயிரும். ஸோ வெறும் 1 மட்டும்தான் வரும். அடுத்தது இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 0 ஆயிரும். ஏஇசட்டை பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு ஏன்னு கிடைக்கும். ஸோ 1 + 1 + a அதாவது a+2ன்னு கிடச்சிரும். இது வந்து டெல் டாட் எஃப். இப்போ நாம் அடுத்தது சாலினாய்டலோட கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறோம். So f vector is solenoid na del dot f is 0. So del dot f a+2. So a+2 equal to 0. So this implies a value is -2. So answer வந்து என்னன்னா -2. So a value is -2. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். Next area bounded by the curve C using Green's theorem is. So இங்கேயும் வந்து Green's theoremத்தோட கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ஸோ இது நீங்கள் ப்ராப்பர்ட்டி கூட சேர்த்து இதையும் ரிசல்ட்டையும் படிச்சிருங்க. Next question பார்க்கலாம். The value of integral over C xy dx plus xy square dy. C is positively oriented square with the vertices 1 0 -1 0 0 1 and 0 -1 is. ஸோ இதுக்கு வந்து நம்ம கிரீன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணி எவாலுவேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது எப்படி போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிரீன்ஸ் தியரம் integral over C pdx plus q dy equal to double integral over r dou q by dou x minus dou p by dou y dx dy. இப்போ கொடுத்துருக்க சமயம் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதிலிருந்து நாம் p and qவை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ p is xy and q is xy square. ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணால் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக நான் qவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் pயை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ டோ p பை டோ ஒய் எனக்கு எக்ஸும் டோ q பை டோ எக்ஸ் வந்து ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ணால் நான் டபுள் இன்டெக்ரல் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய்ன்னு வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து ஓவர் ஆர்னு இருக்கும். ஸோ அந்த ரீஜியன் என்னங்கிறது நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த ரீஜியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன ரீஜியன் வருதுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ யூஸ்வலாக எப்படி நம்ம கிராஃப் போடுவோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்க அந்த 4 பாயிண்ட்டையும் வச்சு நீங்கள்
ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவ் ஓரியன்டட்னா என்னென்னா நம்ம இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அவங்க கொடுத்துருக்க வெர்டிசஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து 1,0, அடுத்தது -1,0, 0,1 அண்டு 0,-1. ஸோ இதை ஜாயின் பண்ண இந்த மாதிரி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ எக்ஸோட வேரியேஷன் எதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா -1லேருந்து 1, ஒய் பார்த்தீங்கன்னா -1 to 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இதே இருந்தே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் -1 to 1, -1 to 1 வந்துடும். ஸோ XY ரெண்டுக்கும் சேம் லிமிட். இதுக்கப்புறம் எப்படி ஆர்டினரியாக நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணிக்கணும். ஸோ y² இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோன்னா y² x -x²/2 லிமிட் வந்து -1 to 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு y² -1/2 இது வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் இது வந்து லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -y² x -1/2 கிடச்சிரும். ஸோ எக்ஸுக்கு இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம சிம்ஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 2y² கிடைக்கும். இதை வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணால் y³ 3. நெக்ஸ்ட் லிமிட் வந்து -1 to 1 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இதை சிம்ஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 4/3 கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ரெக்வயர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ் x² + y² + z² = 9 அண்ட் z = x² + y² - 3 at the point 2, -1, 2 is. ஸோ இது வந்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆங்கிள் பிட்வீன் 2 சர்ஃபேசஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல, அந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். காஸ்டிட்டா ஆங்கிள் பிட்வீன் 2 சர்ஃபேசஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்டிட்டா = del⁴1 டாட் del⁴2 பை மாடுலஸ் ஆஃப் del⁴1 இன்டூ மாடுலஸ் ஆஃப் del⁴2. ஸோ இதில் இருக்க இந்த 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ⁴1 ⁴2 என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது = 0 வர மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம ⁴1 எடுத்துக்கலாம். ஸோ நான் 9 இன்சைட் கொண்டு வந்து -9 மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ அதை ⁴1. அதே மாதிரி இசட்னு இன்சைட் கொண்டு வந்து -zன்னு கொண்டு வந்திருப்பேன். ஸோ அதை வந்து நான் ⁴2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு del⁴1. ஸோ கிரேட் பை கண்டுபிடிக்கிறது நம்ம நிறைய சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இங்கே வந்து பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம கொடுத்தோன்னா del⁴ கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்டை நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது வந்து XYZ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ del⁴ எக்ஸுக்கு 2, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி வரதான் வந்து நம்ம del⁴1 at the point இந்த வேல்யூவை எழுதிக்கணும். ஸோ இதே மாதிரி ⁴2க்கு அப்ளை பண்ணி del⁴2 at the point என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே உங்களுக்கு எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே மாடுலஸ்ங்கிறது வந்து நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர். ஸோ ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 4 ப்ளஸ் அடுத்தது ஜே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயரை எழுதி ஆட் பண்ணணும். ஸோ போட்டோன்னா நம்மளுக்கு இதுக்கு 6 கிடச்சிரும். இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் del⁴2 அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 கிடச்சிரும். இப்போ நாம் ஃபார்முலா டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு நியூமரேட்டர் இங்கே தனியாக கால்குலேட் பண்ணுறது காமிச்சிருக்கேன். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா del⁴1 டாட் del⁴2ன்னு இருக்கும். ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது இங்கே i × i மட்டும் வரும். ஸோ 4 × 4 16, j × j -2 × -2 4, k × k 4 × -1. ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ இதை நான் சிம்ப்ளை பண்ணால் எனக்கு 16 கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்டிட்டா = 16/6 × √21 கிடைக்கும். ஸோ இதில் தீட்டா = காஸ் இன்வர்ஸ் வந்திருக்க ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். உங்களுக்கு சப்போஸ் ஆன்சரில் சிம்ப்ளை பண்ணியிருந்ததுன்னா சிம்ப்ளை பண்ணுற வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The unit normal vector to the surface x²y + 2xz = 4 at the point 2, -2, 3 is. ஸோ யூனிட் நார்மல் ஃபார்முலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா del⁴ / del⁴. ஸோ பை என்னங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது del⁴ கால்குலேட் பண்ணணும். அடுத்தது del⁴ at the point வந்து என்னங்கிறது கால்குலேட் பண்ணணும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் del⁴.
ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நீங்களாக கால்குலேட் பண்ணி ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். டெல் ஆஃப் ஆர்என் ஈக்குவல் டு டேஷ். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா n இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 2 இன்டூ ஆர் வெக்டார். நெக்ஸ்ட்டு 132 கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது வந்திருக்கும். இப்போ இந்த கான்செப்டெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு சில சம் ப்ராக்டிஸ்க்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு இந்த சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிட் நார்மல் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது யூனிட் நார்மல். அடுத்தது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் எதுவும் இந்த லாஸ்ட் 2 செட்டில் கொஸ்டின் கேட்கலினாலும் இது வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் பை xyz ஸ்கொயர் அட் 10 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ வந்து நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் டெல் பை வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே தான். ஸோ ஃபார்முலாஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3y ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் லேம்டா இசட் கே வெக்டார் ஈஸ், இது கட் ஆயிடுச்சு. இது வந்து என்ன வரும்னா இஸ் சாலினாய்டல் தென் ஃபைண்ட் லேம்டா. இதான் வந்து கொஸ்டின். ஸோ இது வந்து சாலினாய்டல்னு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த லேம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டைப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஃப் எஃப் வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல். ஸோ இர்ரோட்டேஷனல் என்னன்னா கேர்ள் ஆஃப் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏ வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு சில சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சம் வந்து கிரேட் பை, அடுத்தது யூனிட் நார்மல் கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 17th கொஸ்டின் மட்டும் கட் ஆர்த்தோகனலி கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுறது. ஸோ கட் ஆர்த்தோகனலினா டெல் பை 1 டாட் டெல் பை 2 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏ வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் அடுத்த ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.